Hi students, welcome to Comfree tutorial. In this video, let's see class 9 science exploration chapter 7 work energy and simple machines part 2. நெக்ஸ்ட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஒர்க் டன் அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். பாசிட்டிவ் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலி பாசிட்டிவ் ஒர்க் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒரே டைரக்ஷன்ல இருந்தாதான் அதோட ஒர்க் பாசிட்டிவா இருக்கும். எப்படின்னா ஒன்றும் கிடையாது. வீல் சேர், ஒரு வீல் சேரை நம்ம நகர்த்திட்டு போறோம். அப்ப என்ன ஆகுது, நம்ம அப்ளை பண்ற அதாவது ஃபோர்ஸும் அந்த வீல் சேர் மூவ் ஆன்ற டைரக்ஷனும் என்ன இருக்கு, சேம் டைரக்ஷன்ல இருக்குது. ஷாப்பிங் ட்ராலி, வீல் சேர் இது எல்லாமே என்ன ஆகுது, ஒரே டைரக்ஷன்ல இருந்தா அதை தான் என்னன்னு சொல்றோம், நம்ம பாசிட்டிவ் ஒர்க் டன் அப்படின்னு சொல்றோம். அப்ப the work done by the force of an object can either be positive or negative depending upon the relative directions of the force and the displacement. When the displacement in the same direction as the applied force, நம்ம apply force கொடுக்குறோம் இல்லையா, அந்த ஜஸ்ட் அந்த சேரை மூவ் பண்றது, வீல் சேரை மூவ் பண்றதுக்காக ஜஸ்ட் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம் இல்லையா, அதுவும் அந்த ஜஸ்ட் அப்ளை பண்ண உடனே என்ன ஆகும், வீல் சேர் நகரும். அப்ப நகரதை தான் என்னன்னு சொல்றோம், டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்ப நம்மளோட ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒரே டைரக்ஷன்ல இருந்ததா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம், பாசிட்டிவ் ஒர்க் டன். The work done by the force of an object is said to be positive. அப்போ ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒரே டைரக்ஷன்ல இருந்தா ஒர்க் இஸ் பாசிட்டிவ். அப்போ ஒரு ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரே டைரக்ஷன், பாசிட்டிவ் ஒர்க். இப்போ நெகட்டிவ் ஒர்க் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, when you push a wheelchair, the force applied by you on the wheelchair and its displacement are in the same direction, thus you positive work on the wheelchair. இப்போ நம்ம பாசிட்டிவ் ஒர்க், இது பேர் தான் பாசிட்டிவ் ஒர்க். நெக்ஸ்ட் நெகட்டிவ் ஒர்க் அப்படின்னு சொல்லும்போது இங்க பண்றாங்க பாருங்க, அவங்க ஃபோர்ஸ் அப்ளை பண்றாங்க. அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், அந்த வீல் சேர் ஜஸ்ட் மூவ் ஆகுது. ஓகே, அப்ப என்ன ஆகும், இது வந்து சேம் டைரக்ஷன். இது என்னன்னு சொல்லுவோம், பாசிட்டிவ் ஒர்க் டன் அப்படின்னு சொல்லுவோம். நெகட்டிவ் ஒர்க் டன் அப்படின்னு பார்க்கும்போது, when the displacement is in the direction opposite to that of force, இங்க பாக்குறோம் இல்லையா, ஒரு பந்து வருது, அந்த பந்து என்ன பண்றோம், கீழ் நோக்கி போய் பிடிக்கிறோம். அப்ப என்ன ஆகுது, அதை தடுக்கிறோம், அதை வந்து அதோட ஃபோர்ஸை வந்து தடுக்கிறோம். அப்ப ஆப்போசிட் டைரக்ஷன்ல when the displacement in the direction opposite to that of force, then the work done by the force of an object is negative. அப்போ ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் எதிரெதிர் டைரக்ஷன்ல இருந்ததுன்னா ஒர்க்கை என்னன்னு சொல்லுவோம், நம்ம நெகட்டிவ். அப்போ ஒரு பந்து முன்னோக்கி போகும்போது நம்ம என்ன பண்றோம், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன இருக்கும், பேக் பின்னோக்கி வரும். அப்ப இதை என்னன்னு சொல்ல, நம்ம நெகட்டிவ் ஒர்க் டன். அப்ப ரெண்டு ஃபோர்ஸஸும் ஆப்போசிட்ல இருக்கும்போது அப்ப ஃப்ரிக்ஷன் செய்யக்கூடிய வேலையை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், நெகட்டிவ் ஒர்க் டன். ஃப்ரிக்ஷன்னா தடுக்கிறது. அந்த ஒர்க் டனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், நெகட்டிவ் ஒர்க் டன் அப்படின்னு சொன்னோம். while stopping a ball, the goalkeeper apply a force in the direction opposite to the direction of the motion of the football. ஃபுட்பால்ல நம்ம பாக்குறோம், கோல் கீப்பர் போய் தடுக்கிறாங்க இல்லையா, hence opposite to the displacement, as a result the goalkeeper does negative work on the ball. அவங்க என்ன பண்றாங்க, இப்போ பாசிட்டிவா ஒரு பந்து போய் விழறது தடுக்கிறாங்க இல்லையா, இதுதான் என்ன சொல்லுவோம், நெகட்டிவ் ஒர்க் டன் அப்படின்னு சொல்லுவோம். Example 7.1 while exercising a girl lifts dumbbell and slowly lowers down, identify when the girl does positive work and dumbbell and when the girl does negative work on it. அதாவது ஒரு பெண் வந்து என்ன பண்றா, டம்பெல்ல தூக்கி எக்ஸசைஸ் பண்றா, மேல தூக்கி பின் மெதுவா என்ன வந்து கீழே இறக்குறா. அவ எப்போது டம்பெல் மீது பாசிட்டிவ் ஒர்க் நடக்குது, எப்போது நெகட்டிவ் ஒர்க் நடக்குது அப்படின்னு கேக்குறாங்க. இதோட ஆன்சர் பார்க்கும்போது, டம்பெல்ல மேல தூக்கும் போது, ஆக்சுவலா டம்பெல்ல மேல தூக்கும் போது அது எடைக்கு சமமான ஃபோர்ஸை வந்து அப்ளை பண்றா. அப்ப ஃபோர்ஸஸ் என்ன வரும், ஃபோர்ஸ் வந்து மேல் நோக்கி இருக்கு, அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் என்ன இருக்கு, நம்மளுக்கு மேல் நோக்கி இருக்கு. அப்ப இங்க வந்து என்ன இருக்கும், பாசிட்டிவ் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி டம்பெல்ல கீழே இறக்கும் போது டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன வருது, எஸ் வந்து கீழ் நோக்கி வருது, டிஸ்பிளேஸ்மெண்ட் கீழே வருது. ஆனா அதை மெதுவா இறக்கத்துக்காக அவ என்ன பண்றா, மேல் நோக்கி ஃபோர்ஸை மேல் நோக்கி அப்ளை பண்றா. அப்ப ஃபோர்ஸ் வந்து மேல் நோக்கி இருக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து கீழ் நோக்கி இருக்கு. அப்ப ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் எதிரெதிர் டைரக்ஷன்ல இருக்கிறதால நெகட்டிவ் டைரக்ஷன். அப்ப மேல தூக்கும் போது, அதாவது வந்து அந்த டம்பெல்ல மேல தூக்கும் போது பாசிட்டிவ் ஒர்க், கீழே இறக்கும் போது அவங்க நெகட்டிவ் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ டம்பல் மேல போகும்போது பாசிட்டிவ் ஒர்க், டம்பல்ல கீழே மெதுவை இறக்கும் போது அது நெகட்டிவ் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 7.2 கோல் கீப்பர் ஹேண்ட் மூவ் பேக் பை 15 சென்டிமீட்டர் as she stopped a ball while applying a force is 200 Newton. How much work did the goalkeeper do on the ball is stopping on it? அதாவது ஒரு கோல் கீப்பர் ஒரு கோலை காப்பாற்றும் போது என்ன பண்றாரு, பந்து பிடிக்கிறார். அவரது கை, அவரோட கை வந்து பந்தினோட மூமெண்ட்டுக்கு இன்னும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல நகர்ந்து என்ன ஆகுது, 15 சென்டிமீட்டர் தூரம் நகர்ந்து போச்சு.
அப்ப அவர் அந்த பந்தை ஸ்டாப் பண்றதுக்கு என்ன பண்றாருன்னா 200 நியூட்டன்ஸோட ஃபோர்ஸை அப்ளை பண்றாரு. அப்ப அவர் செய்த வேலை எவ்வளோ அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நியூட்டன் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, விசை எவ்வளவு, கொடுக்கப்பட்ட ஃபோர்ஸ் எவ்வளவுனா 200, டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவுனா 15 சென்டிமீட்டர். அப்ப 15 சென்டிமீட்டரை நம்ம என்ன பண்றோம்னா மீட்டரா மாத்தணும். ஸோ 15 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 15, அதாவது வந்து ஸோ 15 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்ல நம்ம 0.15 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஏன் இங்க 15 சென்டிமீட்டரா இருக்கு, இங்க வந்து 0.5 மீட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது 0.5 இது என்ன பண்ணிக்கிறோம் நம்ம மீட்டரா மாத்திக்கிறோம். அப்ப கோல் கீப்பர் வந்து டைரக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1. force is equal to 200, displacement equal to 15 centimeter. இந்த 15 centimeter நம்ம மீட்டரா மாத்திக்கிறோம், அதால 0.5 மீட்டர். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸ்டெப் 2ல டைரக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது கோல் கீப்பரோட ஃபோர்ஸ் வந்து பாலோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு எதிர் டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப என்ன ஆகும், அத டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், நெகட்டிவா எடுத்துக்கும் போது அதோட வேல்யூ நம்ம என்னன்னு சொல்றோம், மைனஸ் போடுறோம். -0.15 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஃபார்முலா பிரகாரம் F that is W is equal to F into S small s அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ W is equal to 200, நெக்ஸ்ட் Sன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட் நெகட்டிவ் இருக்குன்றதால -0.15, W is equal to -30 J அப்படின்றது ஜூல். ஸோ மைனஸ் சைன் அப்படின்றது இதோட ஒர்க் வந்து என்ன இருக்கு, நெகட்டிவ் ஒர்க் அப்படின்னு சொல்லும். நெக்ஸ்ட் பாஸ் அண்ட் பாண்டர் அப்படின்றதுல இந்த ப்ரீவியஸ் சாப்டர் the weightlifter is shown a barbell steady in her hands. Is she doing any work on the barbell while holding it steady? Is the work done by the friction on the stack of, next second one, question number 2, is the work done by the friction on the stack of coins that travels on a rough surface, positive, negative or zero? ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்குறோம். அதாவது வந்து ஒரு வெயிட் லிஃப்டர் பார்பெல் என்ன பண்ணாரு, கைகளை பிடிச்சுக்கிட்டு அசையாம வச்சிருக்கிறாரு. அவர் பார்பெல் மீது வேலை செய்யறாரா அப்படின்னு சொன்னா ஆன்சர் என்ன வரணும், the barbell is steady. is she doing any work அப்படின்னா நோ. அப்ப S is equal to என்னன்னு சொல்ல நம்ம 0. அப்ப W is equal to என்ன வரும், F into S. F வந்து F அப்படியே இருக்கு, ஃபோர்ஸ் இருக்கு, இது 0. அப்ப W is equal to 0. அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் எதுவும் மூவ் ஆகல, W is equal to 0. ஸோ S is equal to 0ன்றதால W is equal to ஒர்க்கும் 0வா இருக்கு. நெக்ஸ்ட் இஸ் த ஒர்க் டன் பை த ஃபிரிக்ஷன் ஆன் த ஸ்டாக் ஆஃப் காயின்ஸ் த டிராவல்ஸ் ஆன் எ ரஃப் சர்ஃபேஸ். அதே மாதிரி ரஃப் சர்ஃபேஸ் மீது காயின் ஸ்டாக் அப்படின்னா காயின் அடுக்கி வச்சிருக்கோம். அப்ப என்ன ஆகுது, ரஃப் சர்ஃபேஸ் மீது காயின் ஜஸ்ட் நகர்த்தும் போது என்ன ஆகுது, ஃபிரிக்ஷன் செய்யக்கூடிய வேலை பாசிட்டிவா நெகட்டிவா இல்ல ஜீரோவான்னு சொல்றாங்க. அப்ப ஃபிரிக்ஷன்னாவே என்ன வரும், நெகட்டிவ் ஒர்க். ஏன்னா காயினோட டைரக்ஷனும் ஃபிரிக்ஷன் காயினோட டைரக்ஷன் என்ன இருக்கும், இப்படி இருக்கும். காயினோட டைரக்ஷன் இப்படி இருக்கும் நகர்த்தும் போது, ஆனா ஃபிரிக்ஷன் என்ன இருக்கு, ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப இது என்ன ரெண்டுமே எதிர் திசையில் இருக்கிறதால இது என்ன ஒர்க், நெகட்டிவ் ஒர்க். இது என்ன ஒர்க்னு சொல்லலாம், நெகட்டிவ் ஒர்க். அப்ப ஃபிரிக்ஷன் டஸ் நெகட்டிவ் ஒர்க். ஸோ முக்கியமா இந்த பேஜ்ல என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்றோம். சேம் டைரக்ஷன்னா பாசிட்டிவ், ஆப்போசிட் டைரக்ஷன் சேம் டைரக்ஷன்னா ஒர்க் வந்து பாசிட்டிவ் ஒர்க், ஆப்போசிட் டைரக்ஷன்னா நெகட்டிவ் ஒர்க். டிஸ்பிளேஸ்மெண்ட் 0னா ஒர்க் இஸ் 0, ஃபோர்ஸ் 0னா ஒர்க் இஸ் 0. ஃபோர்ஸ் வந்து அதாவது ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் பெர்பெண்டிகுலரா இருக்கும் போதும் ஒர்க் 0. முக்கியமான ஃபார்முலா W equal to F into S. பாசிட்டிவ்னு வரும்போது பிளஸ், நெகட்டிவ்னு வரும்போது மைனஸ், 0ன்னு சொல்லும்போது 0 அப்படின்னு சொல்லலாம். இதுதான் முக்கியமா இந்த பேஜ்ல நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது. The work energy theorem. நெக்ஸ்ட் ஒர்க் எனர்ஜி தியரம், அதாவது வந்து வேலை, இன்னொன்னு என்ன இருக்கு, எனர்ஜி. அப்போ இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு தியரம், அதாவது வேலை ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம். We have done when a force is applied to an object is displaced, work is done on it. Does this case the object to gain capacity to do further work? அதாவது என்ன பண்றோம் அப்படின்னா we have seen that when a force is applied and an object is displaced, work is done on it. அதாவது ஒரு பொருள் மீது என்ன பண்றோம், நம்ம ஜஸ்ட் ஒரு பொருள் மீது ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம். அப்ப என்ன ஆகும், ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஜஸ்ட் மூவ் ஆகுது, இடம் பெயரு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு வேலையை செய்யணும், ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும். அப்ப அந்த பொருள் மீது நம்ம செய்யக்கூடிய வேலையை தான் என்னன்னு சொல்றோம், நம்ம ஒர்க் அப்படின்னு சொல்றோம். Does this cause the object to gain capacity to do further work? இப்ப இந்த வேலை நம்ம செஞ்சுட்டோம், ஓகே, மேலும் சில வேலை, அடுத்து ஒரு வேலையை நம்மளால செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஒரு வேலையை நம்ம செஞ்சுட்டோம், இன்னொரு வேலையை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி உனக்கு இருக்கா அப்படின்னா எஸ், எனக்கு எனர்ஜி இருந்ததுன்னா நான் என்ன பண்ணுவேன், அடுத்த வேலையை என்னால செய்யக்கூடியும். அப்ப அதை தான் என்னன்னு சொல்றோம், நம்ம அந்த திறனை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், நம்ம எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். அதுதான் தமிழ்ல ஆற்றல் அப்படின்னு சொல்றோம், எனர்ஜி. அப்ப இந்த ஒரு வேலையை செஞ்சுட்டு மேலும் சில வேலை உன்னால செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா எஸ்,
அப்ப என்ன இருக்கு, எனக்கு எனர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் எனர்ஜி. Consider some everyday life example. A fielder throw a cricket ball towards the wicket. The moving ball hits the wicket, making it fall. Similarly, a flower pot raised to a height can damage a building below its fall. So, in each case, the ball or the pot has acquired the capacity to do work. அதாவது என்ன ஆகுதுன்னா, a fielder throw a cricket ball towards the wicket. ஒரு ஃபீல்டர் என்ன பண்ணுவாங்க, கிரிக்கெட் பந்த என்ன பண்ணுவாங்க, விக்கெட்டை நோக்கி எறிகிறாங்க. அப்ப என்ன ஆகுது, the moving ball hits the wicket, making it fall. என்ன பண்ணுது, அது விக்கெட்ல அதாவது வந்து இந்த நகர்ந்து வரக்கூடிய பந்து என்ன பண்ணுது, விக்கெட்டை தாக்குது. அதால விக்கெட் என்ன பண்ணுது, கீழே விழுந்துடுது. அப்ப இங்க என்ன ஆகுதுன்னா, பந்து கிட்ட எனர்ஜி இருந்தாதான் அது என்ன பண்ணுது, விக்கெட்டை நகர்த்த முடியுது, விக்கெட்டை அதால நகர்த்த முடியுது. An object having the capacity to work is said to possess energy. But how did the ball or the pot get their energy? The ball gained energy from the work done by the feeder is throwing it. The pot gained energy from the work done is raising to a height. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு பூந்தொட்டி இருக்கு, அது என்ன ஆகுது, உயரத்துல வச்சிருக்காங்க. இப்ப டக்குன்னு அது மேல இருந்து ஒரு கீழே விழுது அப்படின்னு சொல்லும் போது, கீழே ஏதாவது ஒரு பொருள் இருந்தா அது மேல விழுது, அந்த பொருளை என்ன பண்ண முக்கியமா டேமேஜ் பண்ணிடும். அப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு எர்த்குவேக் வருது, எர்த்குவேக் வரும்போது என்ன ஆகும், ஒரு பில்டிங் அப்படியே மேல இருந்து கீழே விழும்போது கீழே இருக்கிற பொருள் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுது இல்லையா. அப்ப அதுக்கு வந்து அப்ப உயரத்துல இருக்கக்கூடிய பூந்தொட்டி கிட்ட என்ன இருக்குன்னு சொல்றோம், எனர்ஜி இருக்கு. எப்படி எனர்ஜி இருக்குன்னா, அதோட ஹைட் தான் அதோட எனர்ஜி. அதே மாதிரி இப்ப நம்ம ஒரு பந்து நகர்த்துறாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு எங்க இருந்து வருது, the ball gained energy from the work done by the fielder is throwing it. அந்த பந்துக்கு தேவையான எனர்ஜி எங்க இருந்து வருது, அந்த ஃபீல்டர் யார் அதை அடிக்கிறாங்களோ அவங்க கிட்ட இருந்து வருது. the bond that is the pot gained energy from the work done is raising into a height. இதுல இருந்து வருது. அப்போ உயரத்துல இருக்கக்கூடிய பூந்தொட்டி கிட்ட என்ன இருக்கு, எனர்ஜி இருக்கு. So in each case the ball or the pot has acquired a capacity to do work. அப்ப ரெண்டு நிகழ்ச்சிகளையுமே என்ன ஆகுது, அதாவது நகரக்கூடிய கிரிக்கெட் பாலும் உயரத்துல இருக்கக்கூடிய ஃபிளவர் பாட்டும் ரெண்டுமே என்ன இருக்கு, வேலையை செய்யக்கூடிய திறனை இருக்கு, அதுக்கிட்ட கெப்பாசிட்டி இருக்கு, வேலை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. An object having a capacity to do work is said to possess energy. இதான் நம்ம என்னன்னு சொல்லணும், எனர்ஜி அப்படின்னு சொல்லணும். the capacity to do work. ஓகே, வேலை செய்யக்கூடிய எனர்ஜி, ஆற்றல் இருந்தா, வேலை செய்யக்கூடிய திறன் இருந்தா உனக்கு ஒரு, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றோம், அவர் நல்ல மேனேஜர் ஆயிட்டு பெரிய போஸ்ட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னா என்னன்னு சொல்லணும், அவங்ககிட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்கு, அந்த வேலையை ஷார்ட்டா செய்யக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்ப அந்த அதுதான் என்னன்னு சொல்லணும், எனர்ஜி. அப்ப எனர்ஜி மீன்ஸ் கெப்பாசிட்டி டு டூ ஒர்க் இஸ் செட் டு பொசஸ் எனர்ஜி. அப்ப வேலை செய்யக்கூடிய திறனுடைய ஒரு பொருள்ல தான் என்ன இருக்கு, நிறைய எனர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கெப்பாசிட்டி டு டூ ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். இந்த எனர்ஜி எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லும் போது, இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபீல்டர் பந்தை எரியும் போது என்ன ஆகுது, அது மூலமா அந்த பந்துக்கு எனர்ஜி கிடைக்குது. அதே மாதிரி பூந்தொட்டியோட உயரத்துக்கு தூக்கும் அதாவது உயரத்துல இருக்கும்போது அது என்ன ஆகுது, அது செய்யப்பட்ட வேலை மூலமா அதுக்கு எனர்ஜி கிடைக்குது. அப்ப ஒர்க் செய்யப்படும் போதுதான் எனர்ஜி எதுக்கு மாத்தலாம், அந்த பொருளுக்கு மாறுது. நம்ம கிட்ட இருந்து இப்ப ஃபீல்டர் கிட்ட இருந்து பந்துக்கு போகுது. அதே மாதிரி உயரமா இருக்கக்கூடிய, அதாவது ஹைட்டான பில்டிங்ல இருந்து எது வருது, பூந்தொட்டியில இருந்து கீழே விடும்போது என்ன ஆகுது, எல்லா பொருளும் டேமேஜ் ஆகுது. அப்ப ஹைட்டால அதுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குது. அப்ப ஒர்க் செய்யப்படும் போது என்ன ஆகும், எனர்ஜி பொருளுக்கு மாற்றப்படலாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. when positive work is done on an object it gains energy. இதே work done பாசிட்டிவா இருக்கும் போது அதுக்கு என்ன ஆகுது, அதாவது ஒரு பொருள் மீது பாசிட்டிவ் ஒர்க் செஞ்சா அது என்ன ஆகுது, பாசிட்டிவ் எனர்ஜி பெறுகிறது. நல்ல வேலை செஞ்சோம்னா, அதாவது வந்து பாசிட்டிவான வேலை செஞ்சோம்னா நமக்கு என்ன இருக்கும், நம்மளோட கேரக்டர் நல்லா இருக்கும், நம்மளோட எனர்ஜி நல்லா இருக்கும், ஓகே, நம்மளோட மைண்ட் செட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப அதே மாதிரி ஒரு பொருள் மீது பாசிட்டிவா ஒர்க் செஞ்சோம்னா அந்த பொருள் என்ன ஆகுது, எனர்ஜி வருது. ஒரு பந்தை எரியிரும், அப்ப என்ன ஆகும், பாசிட்டிவ் ஒர்க், அதோட எனர்ஜி அதிகரிக்கும். Subsequently the object can cause energy to apply a force on another object, it can cause it move, thereby transferring the energy. For example, when the ball hits the wicket it transfers its energy to the wickets, making them move. Thus work done on the object and the energy are closely related to each other. அப்போ அதுதான் சொல்றோம், ஒரு பந்தை எரிக்கிறோம், பாசிட்டிவ் ஒர்க் மூலமா என்ன ஆகும், எனர்ஜி அதிகரிக்கும். அதே மாதிரி எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா என்ன, இங்க பார்த்தோம் இல்லையா, சப்ஸ்குவென்ட்லி the object can use the energy, apply the force to another object and cause it to move. அதாவது வந்து இங்க என்னன்னா, ஒரு பொருள் தங்கிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜியை வச்சு என்ன பண்ணலாம், அது மூலமா ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி ஒரு பொருளை என்ன பண்ணலாம், நகர செய்யலாம். தங்கிட்ட என்கிட்ட எனர்ஜி இருந்தா தான் நான் என்ன பண்ண முடியும், அப்பா எனக்கு அந்த அளவுக்கு எனர்ஜி இல்லை, இந்த வேலையை செய்யற அளவுக்கு நமக்கு எனர்ஜி இல்லை அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இப்போ என்கிட்ட எனர்ஜி இருக்குன்னா, என்னால முடியும், எனக்கு அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி இருக்கு, அந்த வேலையை செய்யலாம் அப்படின்னா என்னன்னு சொல்லலாம். அப்ப என் மூலமா நான் என்னோட எனர்ஜியை வச்சு நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவேன். அப்ப என்ன
பண்ணும், அந்த பொருளை ஈஸியா நம்மளால நகர்த்த முடியும். பந்து என்ன பண்ணுது, விக்கெட்டை தாக்குது. பந்தோட எனர்ஜி எதுக்கு போகுது, விக்கெட்டுக்கு போகுது. அப்ப விக்கெட் என்ன ஆகுது, மூவ் ஆகுது. ஸோ ஒர்க் டன், அப்ப என்ன ஆகுது, எனர்ஜி கெயின் ஆகுது, எனர்ஜி டிரான்ஸ்பர் ஆகுது, அனதர் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது. இதுதான் எனர்ஜி, தட் இஸ் ஒர்க் எனர்ஜி தியரம் அப்படின்னு சொல்றோம். The work done on an object appears as a change its energy அப்படின்னு இப்ப மேல பார்த்தோம் இல்லையா. ஒரு பொருள் மீது செய்யக்கூடிய வேலை ஓகே அந்த பொருளோட எனர்ஜியில ஏற்படக்கூடிய சேஞ்சஸா மாற்றமா இருக்குது. அப்ப இதுதான் ஒர்க் எனர்ஜி தியரம். ஒர்க் டன் அப்படின்றது இங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒர்க் டன் ஆன் அன் ஆப்ஜெக்ட் அப்படின்றது என்னன்னா எனர்ஜியில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம். அதுதான் என்ன வருது, சேஞ்ச் இன் எனர்ஜி. ஸோ ஒர்க் டன் அப்படின்னா நமக்கே தெரியும், கேபிட்டல் W இஸ் ஈக்குவல் டு டெல்டா இ. எனர்ஜி தான் ன்னு சொல்லுவோம். டெல்டா இ அப்படின்னு வரும்போது சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். சேஞ்ச் அப்படின்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஆரம்பத்துல உன்னோட எனர்ஜி ஒரு வேலையை செய்யும் போது நம்ம காலையில எப்படி இருக்கும், நல்லா நம்ம எனர்ஜெட்டிக்கா இருப்போம். அது ஈவினிங் ஆக ஆக என்ன ஆயிடும், சோர்ந்து போறோம் இல்லையா. அப்ப அந்த ஃபைனல் மைனஸ் இனிஷியல், அதுதான் என்னன்னு சொல்ல நம்ம சேஞ்ச் இன் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். There is the theorem also hold for a system of object even when the force applied to an object is not constant. This theorem can help us to solve the problems which we could not done easily otherwise. அப்போ ஒரு பொருள் மீது செய்யப்பட்ட வேலை இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம், பொருட்களில் ஏற்பட்ட மாற்றம், அதான் சேஞ்ச் இன் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இது எதுக்கு அப்ளை பண்ண முடியும், இந்த தியரத்தை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, அப்ப இது the theorem also holds for a system of objects or even when the force apply on an object are not constant. அதாவது வந்து பல பொருட்களை உடைய ஒரு சிஸ்டத்துக்கு என்ன ஆகுதும், இந்த தியரம் பொருந்தும். அதே மாதிரி ஒரு பொருள் மீது செய்யக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் இல்லைன்னா கூட, முன்னாடி கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, ஆனா இங்கு வந்து கான்ஸ்டன்ட் இல்லைன்னா கூட இந்த தியரம் யூஸ் ஆகும். அப்ப சிக்கலான ஒர்க்கும் அதே மாதிரி எனர்ஜி கணக்குல தீர்ப்பதற்கோ ஹெல்ப் அஸ் டு சால்வ் ப்ராப்ளம்ஸ் which are related to which are not done easily work otherwise அப்படின்னு சொல்றோம். அப்ப காம்ப்ளிகேட்டட் ஒர்க்கும் எனர்ஜி ப்ராப்ளம்ஸ் தீர்க்கறதுக்கும் இந்த இது ஒர்க் எனர்ஜி தியரம் அப்ளை ஆகும். The SI unit of energy is the same as the SI unit of work. அப்ப எனர்ஜிக்கும் ஒர்க்குக்கும் சேம் யூனிட் தான், தட் இஸ் ஜூல், கேபிட்டல் J அப்படின்னு சொல்லலாம். ஜூலுக்கு அதாவது எனர்ஜிக்கும் யூனிட் ஜூல் தான், ஒர்க்குக்கும் யூனிட் ஜூல் தான். நெக்ஸ்ட் ரெடி டு கோ பியாண்ட் அப்படின்ற டாபிக்ல, during mechanical work is one of the transferring energy from an object to another, but that is not the only way. Energy can also be transferred as heat. When two objects are different temperature come in contact, the energy flow from the hotter one to the colder one. Energy can also move without direct contact. For example, the sun's energy reaches the earth through radiation. Energy is transferred in electric circuits as well as via sound waves and even in nuclear reactors that power the sun. அதாவது நம்ம இங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, வேலை செய்வது மட்டுமே என்ன ஆகுது, ஒரு பொருளோட அதாவது வந்து வேலை செய்வதன் மூலமாகவே எனர்ஜி ஒரு பொருள் இருந்து மற்றொரு பொருளுக்கு மாற்ற முடியாது. அதை வேலை செய்யறது மூலமா தான் நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹீட் அப்படின்னு சொல்லும், ஹீட் இஸ் ஆல்சோ அன் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த எனர்ஜி அப்படின்னு என்ன பண்ணா, ஒரு பொருள் இருந்து ஈஸியா என்ன ஆகும், மற்றொரு பொருளுக்கு ஈஸியா போகும். உதாரணம் என்ன ஆகுது, ஒரு சூடான பொருள் என்ன ஆகுது, ஒரு குளிர்ந்த பொருளோட சேர்ந்ததுன்னா, ஒரு சூடான ஹீட்டான ஒரு பொருள் கோல்டா இருக்கிறது கூட ஒன்னோட ஒண்ணு தொடர்பு கொண்டதுன்னா என்ன ஆகும், எனர்ஜி சூடான ஒரு பொருள், அதாவது சுடு தண்ணியில இருந்து பச்சை தண்ணியில ஊத்துறோம். அப்ப என்ன ஆகும், சூடான தண்ணியில இருக்கக்கூடிய எனர்ஜி எதுக்கு போகும், கோல்டு ஆப்ஜெக்ட், கோல்டான பொருள் கோல்டான தண்ணிக்கு போகும். அப்ப எனர்ஜி சூடான பொருள்ல இருந்து குளிர்ந்த பொருளுக்கு போகுது. அப்ப இது மூலமாகவும் என்ன ஆகும், ஒரு பொருளில இருந்து மற்றொரு பொருளுக்கு எனர்ஜி என்ன பண்ணும், வேலை செய்யறது மூலமா மட்டும்தான் மாற்றம் இல்லை. ஒரு பொருள் இருந்து மற்றொரு பொருளுக்கு வேலை செய்வது மட்டுமே எனர்ஜி ஒரு பொருள் இருந்து மற்றொரு பொருளுக்கு மாற்றக்கூடிய வழி இல்லை. அப்ப ஹீட் மூலமாகவும் இது பொருள் இருந்து இன்னொன்னுக்கு போகும். அதே மாதிரி சன் அப்படின்னு சொல்றோம், சூரியனோட எனர்ஜி முக்கியமா என்ன ஆகுது, பூமியை அடைகிறது. இது என்ன ஆகுது, டைரக்ட் கான்டாக்ட் இல்லாமலே நடக்குது. அதே மாதிரி எனர்ஜி என்பது எலக்ட்ரிக் சர்க்கியூட் மூலமா, சவுண்ட் வேவ்ஸ் மூலமா, நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் மூலமாகவும் என்ன பண்ணலாம், மாற்றப்படலாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Next example 7.3ல in a game of carom players struck the shot shown in figure 7.9. இது ஒரு இல்லையா கேரம் போர்டு இங்க கொடுத்துருக்காங்க, கேரம் ஷாட். That is 7.9. To pocket the black coin, identify why does work and the changes in energy that occur at each collision.
அதாவது வந்து ஒரு கோரம் விளையாட்டுல ஸ்டிக்கரை அடிச்சு பிளாக் காயினை பாக்கெட் செய்ய ஒருத்தர் முயற்சிக்கிறார். இங்க ஸ்டிக்கரை அடிச்சு ஒரு பிளாக் காயின் மூலமா என்ன பண்றாரு, பிளாக் காயினை என்ன பண்றாரு, பாக்கெட் அதாவது வந்து பாக்கெட் செய்ய முயற்சிக்கிறார். அப்ப இங்க என்ன நடக்குது, ஸ்டிக்கரு, ஒயிட் காயின், நெக்ஸ்ட் இதாவது இங்க வந்து இருக்கு இல்லையா ஸ்டிக்கரு, ஒயிட் காயின், நெக்ஸ்ட் இங்க ஸ்டிக்கரு, இது என்ன இருக்கு, ஒயிட் காயின், இது வந்து என்ன இருக்கு, பிளாக் காயின். அப்ப பிளாக் காயின், அப்ப ஸ்டிக்கர் ஒயிட் காயின், அதாவது வந்து இந்த நகரக்கூடிய இந்த ஸ்டிக்கரு என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் ஒயிட் காயின் அட்டாக் பண்ணுது. இதோ இருக்கு இல்லையா, இந்த இதுதான் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டிக்கர், ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, ஒயிட் காயின் அடிக்குது. இந்த ஒயிட் காயின் வந்து அதாவது வந்து ஒயிட் காயின் மீது என்ன ஆகுது, ஒரு பாசிட்டிவ் சேம் டைரக்ஷன்ல போகுது, பாசிட்டிவ் டைரக்ஷன்ல வேலை செய்யுது. அப்ப என்ன ஆகுது, ஒயிட் காயினோட எனர்ஜி அதிகமாகி எங்க வருது, இந்த பிளாக் காயின் மேல பட்டு விடுது. அப்ப ஒயிட் காயின் ஸ்டிக்கர் மீது என்ன ஆகுது, எதிர் திசையில என்ன பண்ணுது, இது ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுது. அப்ப ஒயிட் காயின் ஸ்டிக்கர் மீது என்ன ஆகுது, நெகட்டிவ் ஒர்க் நடக்குது. அப்ப ஸ்டிக்கரோட எனர்ஜி என்ன ஆகுது, குறையுது. அப்ப ஒயிட் காயின் பிளாக் காயின் என்ன ஆகுது, இந்த ஒயிட் காயின் எதாகுது, பிளாக் காயினை தாக்குது. இந்த ஒயிட் காயின் பிளாக் காயின் மீது ஒரு பாசிட்டிவ் ஒர்க் கொடுக்குது. அப்ப பிளாக் காயினோட எனர்ஜி அதிகமாகுது அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. The moving sticker collides with the white coin, which in turn collides with the black coin. The moving sticker applies the force in the direction of the displacement of the white coin. The sticker does positive work on the white coin. The increasing energy by Newton's third law, white coin applies an opposite force, does the negative work on the sticker. அதே வந்து அதாவது வந்து இந்த ஸ்டிக்கருக்கும் ஒயிட் காயினுக்கும் பாசிட்டிவ் ஒர்க், ஆனா ஒயிட் காயின் டு ஸ்டிக்கர் வரும்போது என்ன வரும், வந்து நெகட்டிவ் ஒர்க் இருக்கும். அதே மாதிரி இது ஃபர்ஸ்ட் இது பாசிட்டிவ் ஒர்க், அதே மாதிரி இந்த ஒயிட் காயின் டு பிளாக் காயின் பாசிட்டிவ் ஒர்க் பண்ணுது. Thus, the negative work on the sticker decreases energy. Similarly, the white coin does positive work on the black coin, increasing energy, while the black coin does negative work on the white coin, decreasing energy. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டிக்கர் டு ஒயிட் வந்து பாசிட்டிவ், இங்க இருந்து இது வந்து ஒரு பாசிட்டிவ். ஆனா பிளாக் டு ஒயிட் வரும்போது நெகட்டிவ், ஒயிட் டு ஸ்டிக்கர் வரும்போது நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. பாசிட்டிவ் ஒர்க் அப்படின்னு சொல்லும்போது எனர்ஜி அதிகமாகுது, நெகட்டிவ் ஒர்க்னு வரும்போது எனர்ஜி குறையுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அப்ப முக்கியமா ஒர்க் டன் ஆன் அன் ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் எனர்ஜி. பாசிட்டிவ் ஒர்க் எனர்ஜி இன்க்ரீசஸ், நெகட்டிவ் ஒர்க் எனர்ஜி டிக்ரீசஸ். அதாவது ஒர்க்ல வந்து என்ன ஆகுது, சப்போஸ் இஃப் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 0 இருந்ததுன்னா எனர்ஜில எந்த மாற்றமும் இல்லை. ஸோ எனர்ஜி அப்படின்றது என்னன்னா செய்யக்கூடிய வேலை, கெப்பாசிட்டி டு டூ ஒர்க், அதுதான் எனர்ஜி. அப்ப எஸ்ஐ யூனிட் ஆஃப் எனர்ஜி ஜூல் தான், எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஒர்க்கும் ஜூல் தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Meet a scientist அப்படின்ற டாபிக்ல the SI unit of work and energy joule is named after the scientist. இது யாரால இந்த SI unit of அதாவது ஒர்க், எனர்ஜி, எனர்ஜி எல்லாமே என்னன்னு சொல்றாங்க, ஜூல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இது யாரால இந்த நேம் வந்தது அப்படின்னா ஜேம்ஸ் பிரெஸ்காட் ஜூல் அப்படின்றவர் தான் ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணாரு, இதை கண்டுபிடிச்சாரு. அவரோட பேர்லயே ஜூல் அப்படின்னு சொல்றோம். He studied how the mechanical energy, thermal energy are related and can be converted from one to another. அவர் எதை பத்தி படிச்சாருன்னா எந்திரத்தின் மூலமான, அதாவது மெஷின்ஸ் மூலமா உருவாக எனர்ஜி, அதே மாதிரி தெர்மல் எனர்ஜி ஹீட் மூலம் உருவாகக்கூடிய எனர்ஜி, இது ரெண்டுத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை பத்தி படிச்சாரு. அதே மாதிரி எனர்ஜி ஒண்ணுல இருந்து இன்னொன்னு கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாரு. திஸ் ஹெல்ப் டெவலப் எ யூனிஃபைடு வே டு அண்டர்ஸ்டாண்ட் எனர்ஜி. அவரோட தான் முக்கியமா, அவரோடதின் மூலமா எனர்ஜி அப்படின்றது என்னன்றதை பத்தி நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கிட்டோம். அதால அவரோட பேராலேயே அதுக்கு யூனிட் என்னன்னு சொல்லுவாங்க, ஜூல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அவரோட பேராலே இது என்னன்னு சொல்லுவாங்க, ஜேம்ஸ் பிரெஸ்காட் ஜூல், அதால ஜூல் அப்படின்னு சொல்றோம்.